மாறா, மாறா, அறிவு இருக்காடி உனக்கு? சொல் பேச்சே கேட்க மாட்டியா? எத்தனை தடவை சொல்றது ஆட்டோ எடுத்துட்டு தனியா சுத்தாதன்னு? கொஞ்சம் மிஸ் ஆயிருந்துச்சுன்னா உன் தனம் மிஸ் ஆயிருந்திருக்கும். அப்படி என்னடி உனக்கு திமிரு? யார் சொன்னாலும் கேட்க மாட்டீங்களோ? எது வரனாலும் பாத்துக்கலாங்கிற தைரியம். இப்ப எதுக்கு நீ கத்துற? கத்தாம உன்னை தூக்கி வச்சு கொஞ்சுவாங்களா? ஆரம்பத்துல சொல்லிக்கிட்டு இருக்கேன். முதல்ல எதுக்குடி இங்க வந்த? இந்நேரத்துல எதுக்கு சுத்திட்டு இருக்க? உன்னதான் கேக்குற, வாயை திறந்து பதில் சொல்லு. எனக்கு 1008 பர்சனல் வேலை, அதனால வெளியே வந்தேன். ஒவ்வொரு தடவையும் உங்ககிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. ஓ, சிஐடி வேலை பார்த்துட்டு இருக்கீங்களா? இந்த கேஸுக்கு பின்னாடி என்ன உண்மை இருக்கு, யாரெல்லாம் இருக்காங்கன்னு கண்டுபிடிக்க ட்ரை பண்றியா? ஆமா, அதான் ட்ரை பண்றேன். நீ தான் உண்மையை சொல்ல மாட்டேங்கிறியே. தேவையில்லாம 1000 பொய் சொல்லிட்டு இருக்கிறதுக்கு பதிலா நீ அதுக்கு உண்மையை சொன்னா நான் ஏன் இப்படி அலைஞ்சிட்டு இருக்க போறேன்? என்ன உண்மை சொல்லணும்? என்ன உண்மை சொல்லணும்? அதான் எல்லாத்தையும் சொல்லிட்டேனே, அதான் உண்மை. உனக்கும் என் அண்ணனுக்கும் முன்பகை இருந்துச்சு இல்ல? அது உண்மை. அதை நான் நம்புவேன்னு பாக்குறியா? ஆமா, உண்மைதான். அவன் மேல எனக்கு கோவம் இருந்துச்சு. நான் தான் அவனை ஆக்சிடென்ட் பண்ணி கொன்னேன். நீ எத்தனை தடவை கேட்டாலும், யாரு வந்து கேட்டாலும் நான் அதை தான் சொல்லுவேன். அதுதான் உண்மை. சும்மா வெறுப்பேத்திக்கிட்டு இருக்காது. அவன் உனக்கு என்னடி என் மேல அவ்வளவு அக்கறை? அதான் எல்லாம் முடிஞ்சிச்சுல, போக வேண்டியதானே. சும்மா என்ன காப்பாத்துறாளாம். இப்போ உன்னை எவனாச்சும் ஒருத்தன் வந்து கொல்லணும், அதுக்கும் பழி நான் தான் ஏத்துக்கணும். காலத்துக்கு நான் ஜெயிலே கிடக்கணும். அதானே ஆசை. அதுக்கு தானே இப்படிலாம் பண்ணிட்டு சுத்திட்டு இருக்க நீ. அப்போ உன்னை நிரந்தரமா ஜெயிலுக்கு அனுப்பதா நான் இவ்ளோ ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கேன் இல்லையா? ஆமா, இதுக்கு வேற என்ன அர்த்தம்? ஒரு தடவை சொன்னா புரிஞ்சுக்கணும். இவதான் என்னமோ உலகத்திலே இல்லாத அறிவாளி மாதிரி கண்டுபிடிக்க கிளம்பிட்டான். ஆமா, நீ என்ன தைரியத்துல போயிட்டு இருந்த? கொஞ்சம் லேட்டா இருந்தா இன்னாரும் உன்னை காலி பண்ணிருப்பானுங்கடி. ஆமா, கொண்டு இருப்பாங்க தான். ஆனா எதுக்கு கொல்லணும்? யார் அவனுங்க? எதுக்காக என்ன கொல்ல வரணும்? அவங்களுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? யார் அவங்கள அனுப்பி வச்சாங்க? சொல்லு. நீதான் எந்த உண்மையும் சொல்லக்கூடாதுங்கிற முடிவோடு இருக்கியே. அட்லீஸ்ட் இந்த உண்மையை சொல்லண்டா. வந்தவங்க யாரு? இந்த கேஸுக்கு பின்னாடி யாரு இருக்காங்கன்னு நான் தேடுறதுல அவங்களுக்கு என்ன பிரச்சனை? அவங்க என்ன ஏன் கொல்ல வரணும்? அப்போ இந்த கேஸ் பின்னாடி யாரோ இருக்காங்க, அதானே உண்மை? சொல்லு மாறா, யார் அவங்க? ஏய், அவனுங்க யாருன்னு எனக்கு சத்தியமா தெரியாது. ஆனா ஒரு விஷயம் மட்டும் என்னால உறுதியா சொல்ல முடியும். அவனுங்க உன்னை குறி வைக்கிறானுங்கன்னா நீ போற ரூட் தப்பு. நீ அவங்க வழியில போக கூடாது. அதுக்கான எச்சரிக்கை தான் அது. தயவு செஞ்சு இதுல இருந்து ஒதுங்கிக்கோ, அவ்வளவுதான். முடியாது. அவளை காது மேல வச்சன்னு வைங்க. பைத்தியமாடி உனக்கு. உன்னை இந்த வீட்டுல வச்சிருக்கோம் தானே இந்த வேலையெல்லாம் நீ பாக்குற? இப்பவே டிவோர்ஸ் நோட்டீஸ்ல கையெழுத்து போட்டு தரேன். இப்பவே என்னை விட்டு மொத்தமா போயிடு. வர வர உன்னை பார்த்தாலே வெறுப்பு தான் வருது. இங்க பார், எனக்கு உன்னை சுத்தமா பிடிக்கல. உன் டார்ச்சர் அனுபவிக்கிறதுக்கு பதிலா நான் ஜெயில போய் நிம்மதியா இருப்பேன். உன்னை வச்சுட்டு என்னால போராட முடியல. தயவு செஞ்சு என்னை விட்டு போயிடு. கை விடுறி. கையை காட்டு. கைய உடுன. ஒண்ணு இல்லடி. சும்மா இந்த கத்திர வேலையில என்கிட்ட வச்சுக்காத. அடிபட்டு இருக்கு, வா ஹாஸ்பிடல் போலாம். அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல, நான் பாத்துக்கிறேன். நீ கிளம்பு. உன் அக்கறெல்லாம் ஒண்ணு எனக்கு வேணாம். என்ன பாத்துப்ப? இப்படி வர போறியா இல்லையா? வரலன்ட்டல்ல, போ. இங்க பாரு மாறா, இப்ப மட்டும் நீ வரல நடக்கிறதே வேற. அப்படியே பெரிய இவன் பாரு மிரட்டான். உனக்கெல்லாம் பயப்படாது நான் கிடையாது. போ, வண்டியில ஏறு. வா. ஏய், சொல்றல வா. ஊட்டு தொலை வர. ஏறு. என்ன என்னையே ஜெயிச்சிடலாம் நினைக்கிறியா? ஏய், நீ யாருன்னுலாம் எங்களுக்கு தெரியாது. ஆனா உன் சாவு எங்க கையால தான்.
என்னப்பா இப்படி பண்ணிட்டு போறான் அவன்? நிப்பாட்டா. ஏய் காத்து ஓட்ட மாட்டேன். என்ன பண்ணிட்டு இருக்க? ஏய் எங்க போற? இங்க பாரு, என்ன நடந்தாலும் குறுக்க வராத, எதுவும் பேசாத. யார் கேட்டாலும் ஆட்டோ ஓட்டுனது நான் தான், என்ன கையை காமிச்சிருக்கேன். ஏய், எதுக்கு? சொன்னதை மட்டும் செய்டி. நான் உங்களுக்கு தயவு செஞ்சு பாய மட்டும் மூடிட்டு. சாரிண்ணே, தெரியாம நடந்துருச்சுண்ணா. சாரிண்ணே, சாரி சாரி. இல்லண்ணா, ஒரு சைடு காத்து ரொம்ப கம்மியா இருந்துச்சுண்ணா, அதான் வண்டி எடுத்துட்டு போயிடுச்சு. அப்புறம் என்ன பேச்சு? அடிங். ஏய், ஐயோ, வேணாம் வேணாம், அடிக்காதீங்க, அவர் அடிக்காதீங்க. நான் மேடம், நீங்க எதுக்கு மேடம் இங்க வந்தீங்க? சவாரிக்கு தானே வந்தீங்க. நீங்க போய் உட்காருங்க, நான் பாத்துக்கிறேன். போங்க. அண்ணா சாரிண்ணா, தெரியாம நடந்துச்சு. தெரியாம நடந்துச்சு. அவங்க மேல ஏத்தி அதான் ஆச்சுன்னா என்ன பண்ணிருப்ப? அண்ணா தெரியாம நடந்துருச்சு, தப்பா நினைச்சுக்காதீங்க. ஏமா இந்த மாதிரி ஆளை நம்பி ஆட்டோல ஏற இன்னும் கொஞ்சம் தள்ளி வந்தா என்ன ஆயிருக்கேன்? இவங்க உசிரே போயிருக்கேன். இந்த ஆட்டோல ஏமா வந்த? வேற ஆட்டோ பிடிச்சு போமா. இவனெல்லாம் போலீஸ்ல தான் பிடிச்சிருக்கணும். ஏப்பா போலீஸுக்கு போன் பண்ணுப்பா. அவரு குடிச்சிட்டு வண்டி ஓட்ட மாட்டாரு, அதே மாதிரி மற்றவங்க குடிச்சிட்டு ஓட்ட விட மாட்டாரு. தண்ணி அடிச்சுட்டு ஓட்டிருப்பான் போல. இடிச்சுட்டு ஒரு நிமிஷம் கூட நிக்காம அப்படியே போயிட்டாமா. டேய் நீ கிளம்பு. நீங்களும் தானே கார்ல ஒண்ணா போனீங்க, அப்ப நீங்களும் இருக்கணும் சார். அவனுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைங்க, அவன் போகட்டும். இவர்தான் சார், இவர்தான் சார் ஆக்சிடென்ட் பண்ணிட்டு திரும்பி பார்க்காம போயிட்டார் சார். அண்ணா நான் பிரச்சனை எல்லாம் பண்ண வேண்டாம். எவ்வளவு சொல்லுங்க, காசு கூட குத்தலாம், காசு குத்தலாம். இந்தாங்க புடிங்க, புடிங்கண்ணே. அண்ணா புடிங்கண்ணே. அண்ணா பரவாயில்ல, புடிங்கண்ணே, புடிங்க. தப்பா நினைச்சுக்காதீங்க, இந்த ஒரு வாட்டி மன்னிச்சிருங்க ப்ளீஸ். இது பாரு, ஒழுங்கா ஓட்டு, இல்லைன்னா போலீஸ்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். ஓகேண்ணே. இனிமே அந்த மாதிரி நடக்காம பாத்துக்கிறேண்ணே. பாத்து என்னையா நீ நிம்மதியா சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. போலாம். நீங்க ஆட்டோல இருங்க. ஒழுங்கா ஓடி. சாரி சாரி சாரிண்ணே, மன்னிச்சுங்க. சாரி. போ போ, நீங்க போ. ஏய் நீ உட்கார், நான் ஓட்டுறேன். மரா இல்ல. உட்காரு, உட்கார், நான் ஓட்டுறேன். உட்காரு, ஒன்றும் இல்லை, உட்கார். என்ன சொன்னாலும் கேட்கறதே இல்லை. தேவையில்லாத விஷயத்துல தலையிட்டு அந்த ரவுடிகள்கிட்ட மாட்டிக்க பார்த்தேன். இப்போ இப்படி ஒரு ஆக்சிடென்ட் வேற. உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்றது, என் விஷயத்துல தலையிடாத, ஒதுங்கிக்கன்னு கேட்கவே மாட்டேன். ஏதோ நான் கூட இருந்தனால சரியா போச்சு. நீ தனியா வரும்போது இப்படி ஆயிருந்துச்சுன்னா, போலீஸ் கேஸ் ஆயிருந்துச்சுன்னா யாருக்கு பிரச்சனை? பாவம் வயசான ஆளு. அவருக்கு எதாவது ஆயிருந்துச்சுன்னா? இதெல்லாம் உனக்கு ரொம்ப இயல்பா வருதுல? என்னது? இல்ல, தப்புன்னு எனக்கு பதிலா நீ பழி ஏத்துக்கிட்டியே, அதுக்கு சொன்ன. பின்ன வேற என்ன பண்ண சொல்ற? ஓரமா நின்னு வேடிக்கை பார்க்க சொல்றியா? இன்னொரு முக்கியமான விஷயம், இதெல்லாம் வீட்டுல சொல்லிட்டு இருக்காத, புரியுதா? இது எங்க அண்ணன் கழுத்துல இருந்த ருத்ராட்சம், இது எப்படி உங்க மாறன் ரூமுக்கு வந்துச்சு? ஏன் ரூம்லையா? சான்ஸே இல்லை. நான் எதுக்கு இதெல்லாம் கொண்டு வந்து வைக்க போறேன்? ரூம்ல ருத்ராட்சம் யார் கொண்டு வந்து வச்சான்னு கேட்டல, நான் தான் கொண்டு வந்து வச்சேன். வேணும்னே தான் காரை கொண்டு ஆட்டோவில் மோதினேன். ஆனால் அவனை கொல்லணுங்கிற மோட்டிவெல்லாம் எனக்கு கிடையாது. இனி இந்த கேஸில் நீ இன்வால்வ் ஆன, பழைய மாறன் நீ திரும்ப பார்ப்ப. டேய் எதுக்குடா பணத்தை எடுத்த? நான் எதுக்கு பணத்தை எடுக்கணும்? நான் தான் பணத்தை எடுத்தேன். அதுக்கு என்ன இப்ப? என்னடா பாத்துட்டு இருக்க? வெளியே போடா, வெளியே போடா, வெளியே போடா. மேடம், நீங்க எதுக்கு மேடம் இங்க வந்தீங்க? சவாரிக்கு தானே வந்தீங்க. நீங்க போய் உட்காருங்க, நான் பாத்துக்கிறேன்.
மாறன் மாமா ரொம்ப நல்லவருக்கா, எல்லாரையும் விட அவர் தான் ரொம்ப நல்லவர். மாறன் மாமா வந்து என்னை காப்பாத்தினாரு. அதனாலதான் அன்னைக்கு அவர் உன்னை கடைக்கு கூப்பிட வர முடியல. நீயும் மாமாவை சந்தேகப்படாத. அவர் அப்படிலாம் செஞ்சிருக்கவே மாட்டாருமா. அவர் இதை செஞ்சிருப்பாருன்னு உனக்கு தோணுதாமா? யாரை காப்பாத்த நீ பலியாயிட்டு இருக்க? வீரா, வா. எங்க போயிட்ட? ரொம்ப நேரமா ஆளே காணோம். இந்த மாறனையும் காணோமே. 2 பேரும் ஒன்னாவா போயிருந்தீங்க? நானும் உங்க மருமகனும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கோம்லாமா, அதான் அத செலிப்ரேட் பண்ணலான்னு டின்னருக்கு வெளியில போயிருந்தோம். அப்படியா? அது நடக்காதுன்னு உங்களுக்கு தெரியும்ல. அப்ப நாங்க வாழவே இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியும்ல வலிமா. வீரா, ஏம்மா கோவமா இருக்க? ஒண்ணு இல்ல வலிமா, இப்ப நம்ம பேசுறது வெளியில யாருக்கும் கேட்க கூடாதுல. கேட்டா யாராலையும் தாங்கிக்க முடியாது. அதனாலதான் தாப்பால் போட்டேன். பாவம் மாமால இத கேட்டாருன்னா நெஞ்ச பிடிச்சு உட்காந்துருவாரு. நானும் உங்களை என்னமோ சாதாரணமா தான் நினைச்சிட்டேம்மா. ஆனா சைலண்டா இருந்துகிட்டு என்னென்ன வேலை பார்த்திருக்கீங்க. அது எப்படி? யார்கிட்ட பேசினாலும் எனக்கு 3 பசங்களும் ஒண்ணுதான். அந்த பசங்களுக்காக தான் நான் உயிரோடவே இருக்கேன். இவங்க இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே இல்ல. என் வாழ்க்கையவே அந்த 3 பசங்களுக்காக தான் நான் அர்ப்பணிச்சிட்டேன். அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசுனீங்கம்மா. ஊரே உங்களை எவ்வளவு பெரிய தியாகின்னு நினைச்சிட்டு இருந்துச்சு. நான் கூட உங்களை அப்படிதான் நினைச்சேன். ஆனா பாருங்களேன், உண்மை என்னவோ வேறையா இருக்கு. உங்களுக்கு 3 பசங்களாம் முக்கியம் இல்லம்மா. ஒரே ஒரு பையன்தான் முக்கியம். அந்த ஒரு பையனுக்காக நீங்க இன்னொரு பையனையும் பலி கொடுக்க தயாரானவங்க தானே நீங்க. வீரா, என்ன பேசுற நீ? நான் என்னம்மா செஞ்சேன்? ஏன் இப்படி எல்லாம் சொல்ற? அம்மா என்னம்மா, எதுக்கு இவ்ளோ பதட்டப்படுறீங்க? இந்த பதட்டத்திலே தெரியுதேம்மா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு உண்மை இருக்கும்னு. உண்மை? நான் எதை பத்தி பேசுறேன்னு உங்களுக்கு புரியுதுல? எனக்கு எல்லாம் தெரியுமா. வீரா, நீ ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கமா? தப்பாதாம்மா புரிஞ்சுகிட்டு இருந்தேன். இத்தனை நாளும் நான் தப்பாதான் புரிஞ்சுகிட்டு இருந்தேன். மாறின உங்களை எல்லாருமே நான் தப்பாதான் புரிஞ்சுகிட்டு இருந்தேன். இப்பதான் எனக்கு எல்லாமே தெளிவா இருக்கு. அவன் ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறதுக்காக திரும்ப திரும்ப பழி ஏத்துட்டு இருக்கான். அப்ப கூட தோணுமா, என்னமோ இவன் தான் பெரிய இயேசுநாதர் போல உலகத்துல இருக்கிற எல்லாரோட பாவத்தையும் தான் தான் சுமப்பான்னு சுத்திக்கிட்டு இருக்கான்னு. ஆனா எனக்கு இப்பதான் புரியுது, அவனை அந்த மாதிரி ஒருத்தனா நீங்க ரொம்ப அழகா வளர்த்திருக்கீங்கம்மா. ஏதோ கோவிலுக்கு நேர்ந்து விட்ட ஆடு மாதிரி அவனை இந்த குடும்பத்துக்கு நேர்ந்து விட்டு இருக்கீங்கல்ல. வீரா, என்னம்மா நீ? மாற என் உசுரு. அவனை எப்படிமாண்ணா? மா ப்ளீஸ் மா, போதும். திரும்ப திரும்ப ஏன் போய் சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்க இப்படி போய் சொல்றதெல்லாம் பார்க்கும்போது என்னமோ உங்களையா நான் அம்மா அம்மான்னு வாய் நிறைய கூப்பிட்டேன்னு எனக்கே கில்ட்டா இருக்குமா. நீங்க இப்படி இருப்பீங்கன்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கலாமா. அம்மான்னு நான் உங்களை சும்மா வார்த்தைக்காக கூப்பிடலாமா. என்னை பெத்த அம்மாவுக்கு அப்புறம் உங்களை உரிமையா அம்மான்னு கூப்பிட்டேன். அது
இங்க இருந்து வந்த வார்த்தை இல்லம்மா, இங்க இருந்து மனசார உங்களை அம்மான்னு கூப்பிட்டேன். அந்த வார்த்தைக்கே அர்த்தம் இல்லாமக்கிட்டீங்கல்ல. வீரா, வீரா நீ ஆமாமா, நீங்க பண்ண இந்த குழப்பத்தால என் லைஃப் இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்குன்னு தெரியும்ல. நாங்க இன்னைக்கு எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போயிருக்கோம்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அதெல்லாம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்குல்லம்மா. தெரிஞ்சுமே நீங்க உண்மையை சொல்லணும்னு யோசிக்கவே இல்லைல்ல. இல்ல வீரா, அது அது ரொம்ப தப்புமா. மாறன் தனக்கு பிடிச்சவங்களுக்காக ஒரு சில பழியை ஏத்துக்கிறவன் தான். அதுக்காக அவனை இன்னொருத்தவங்களோட பாவத்தை லைஃப் லாங் சுமக்க விட்டுருவீங்களாமா? நீ சொல்ற மாதிரி இல்ல எதுவுமே. அது எப்படிம்மா? ஒரு கண்ணுல வெண்ணெய், ஒரு கண்ணுல சுண்ணாம்பு இல்லையா? ஒருத்தரோட வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக இன்னொருத்தரோட வாழ்க்கையை அழிச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டீங்க இல்ல? இப்ப மட்டும் நீ உண்மையை சொல்லிப்பாரு, லெட்டரா எழுதி வைக்க மாட்டேன், இன்னைக்கு காணாம போயிடுவேன். இது உண்மையில சத்தியம். வள்ளிமா, வீரா இங்க பாரு, நீ சொல்ற மாதிரிலாம் எதுவும் இல்லை. எனக்கு எனக்கு 3 பசங்களும் ஒண்ணுதான். இதுல யாருக்கு யாருக்கு கஷ்டம் வந்தாலும் அது எனக்கும் தான். நான் அவங்களை என்னைக்கும் பிரிச்சு பார்த்ததில்லை. இது என்னன்னு தெரியுமா? இது என் அண்ணன் கழுத்துல இருந்த ருத்ராட்சம். இது எங்க ரூம்ல இருந்து எடுத்தது இல்லம்மா, இது எங்க அண்ணனோட ஆட்டோல இருந்து எடுத்த. அப்போ எங்க ரூம்ல இருந்த ருத்ராட்சம் எங்க இருந்து வந்துச்சுமா? அது என் அண்ணனோடது இல்ல. அதை வச்சு அவன் மேல எவ்வளவு பெரிய பழி விழுந்தது. அப்ப கூட நீங்க சைலண்டா தானே நின்னீங்க. மாற திருட்டு பழியை ஏத்துக்கிட்டாலாமா? பேகை தூக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போறேன்னு கிளம்புனானே, எப்படியும் நீங்க மறந்திருக்க மாட்டீங்க. அன்னைக்கு உண்மையிலே திருடினது ராகவன் மாமா. அத நான் என் கண்ணால பார்த்தேன். உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் நீங்க அதை பத்தி பேசியிருக்க மாட்டீங்கல்ல. எல்லா நேரமும் என்னமோ மாறன் தான் என் உசுரு, அவன் தான் எனக்கு எல்லாமேன்னு சொல்றவங்க நீங்க. ஆனா இந்த மாதிரி அவனுக்கு ஏதாவது பிரச்சனை எல்லாம் வரும்போதெல்லாம் அப்படியே சைலண்டா அமைதியா கப்சிப்னு ஆயிடுறீங்கல்ல. ஏமா? வீரா, வீரா, இதெல்லாம் யாரை காப்பாத்த செய்யறீங்க? வீரா, நான் என்ன சொல்லுவேன்? இல்ல யாரை காப்பாத்துறதுக்காக மாறனை ஜெயிலுக்கு அனுப்ப நினைக்கிறீங்க? இல்ல வீரா, மாறனுக்கு கொலைகார பட்டம் வந்தாலும் சரி, உங்களுக்கு யார் மேல பாசம் அதிகமோ அவரை மட்டும் நீங்க காப்பாத்தினா போதும் இல்லையா? இல்ல வீரா, இல்ல. எப்படிமா உங்களால இப்படி இருக்க முடியுது? இல்ல வீரா, அப்படி இல்ல. மா, இது எல்லாத்தையுமே என்னால ஆதாரத்தோட நிரூபிக்க முடியும். அப்படி மட்டும் நான் ப்ரூவ் பண்ணா அதுக்கப்புறம் நான் உங்களை மன்னிக்கவே மாட்டேமா. வீரா, ஏன்னா எந்த ஒரு அம்மாவும் தம் மகனோட வாழ்க்கை கேள்விக்குறியாகணும்னு நினைக்கவே மாட்டாங்க. ஆனா நீங்க செஞ்சிருக்கீங்களம்மா. அதை நான் மன்னிக்கவே மாட்டேன். என் லைஃப் இப்படி இருக்கிறதுக்கு காரணமே உங்களோட அமைதி தானம்மா. இல்ல வீரா, இல்ல வீரா. தயவு செஞ்சு சொல்லிடுங்கம்மா, என்ன நடந்துச்சு? அப்படி என்ன உண்மையமா என்கிட்ட இருந்து மறைச்சிருக்கீங்க?
இப்ப நீங்க சொல்லலனா உங்களை நான் மொத்தமா தலைமுழுகிட்டு போயிருவேமா. மீரா, மீரா, இது என் அண்ணன் மேல சத்தியம். மீரா, மீரா. நான் உங்களை அம்மான்னு கூப்பிட்டது உண்மை. நீங்க என்ன மகன்னு கூப்பிட்டது உண்மையா இருந்தா அந்த வார்த்தைக்கு கொஞ்சமாவது மரியாதை இருந்துச்சுன்னா உண்மையை சொல்லிடுங்க. ஐயோ கடவுளே. திரும்பவும் சொல்றேமா, இது ஆதாரத்தோட நிரூபிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அது என்ன என்ன மன்னிச்சிட்டு வீரா. அது அந்த ஆக்சிடென்ட் பண்ணது ராகவன் தான், மாற இல்ல. மாற இல்ல.